குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க இது என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் லெவல்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி, பேங்க் நிஃப்டி அன்றைக்கி மூவ் ஆச்சு, இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி அந்த தம்ப்நெயிலில் என்ன சொல்லியிருக்கோம், அதாவது 2.5 lakhs ஒருத்தர் லாஸ் பண்ணிவிட்டு எனக்கு அன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணியிருந்தார். அவர் ஏன் அப்படி லாஸ் பண்ணார், ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு எல்லாருமே கரெக்டாக இந்த இதை நோட் பண்ணி இதை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு போயிடலாம், வீடியோ போயிடலாம். நான் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தலாம். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த லைன் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். ஒரு சின்ன இது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி மார்க்கெட் பேங்க் நிஃப்டி அன்னைக்கு ஓப்பன் ஆனது ஒரு சின்ன கேப் அப்பில், அதாவது நியர்பை இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தது. இந்த கேண்டில் வச்சுட்டு அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கு, கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கன்சால்டேட் ஆன ஒரு புட் ஆப்ஷனை அவர் ட்ரேட் பண்ணிட்டாரு. புட் ஆப்ஷனை அவர் ட்ரேட் பண்ணிட்டாரு. அந்த புட் ஆப்ஷன் வரல அப்படின்னு தெரிஞ்சிட்டு, அதாவது அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. மார்க்கெட் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அவர் இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா, லாஸை கட் பண்ணாமல் அவர் இங்கே திருப்பியும் ஆவரேஜ் பண்ணியிருக்காரு. இங்கே ஆவரேஜ் பண்ணோடனே மார்க்கெட் இங்கே வந்தோடனே அவர் என்ன நினச்சிக்காருன்னா, திருப்பியும் மார்க்கெட் கீழே தான் வருதுன்னு சொல்லி ஆவரேஜ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் மைண்ட் செட் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் பிஇ, கால் சைடு அவர் மைண்டே மாறல. இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் இங்கே போனதுக்கப்புறம் திருப்பி இங்கேயும் ஆவரேஜ் பண்ணியிருக்காரு. மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் ஆனோடனே அவர் நம்பிட்டாரு. ஆக்சுவலி மார்க்கெட் இங்கே கன்சால்டேட் ஆனோடனே அவர் மார்க்கெட் திருப்பியும் டவுன் தான் வரும் அப்படின்னு நம்பியிருக்காரு. பட் அவர் நினச்சது நடக்கலை. மார்க்கெட் இங்கே போனோடனே லாஸை புக் பண்ணிட்டாரு. 2.5 lakhs லாஸ் புக் பண்ணியிருக்காரு. பட் அவர் மார்க்கெட் புக் பண்ணனே அவர் நினச்ச மாதிரியே கீழே வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, தயவு செய்து ஒரு ட்ரேடுக்கு இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. அது ரொம்ப 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 டேஞ்சர். ஒரு நம்ம ட்ரேடு எடுத்தோம்னா அந்த ட்ரேடுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க. மார்க்கெட் திரும்பும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. மார்க்கெட் அது அப்படி இல்லை. நாம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் இல்லை. மார்க்கெட் நினைக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா இந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம், ஜெயிக்கலாம். இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு சூட் ஆகாது. தயவு செய்து உங்க சொந்த வேலையை, உங்க சொந்த பிசினஸ் வேற ஏதாவது இருந்தா அதை போய் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இது மார்க்கெட், இது ட்ரேடிங். நாம நினைக்கிற மாதிரி நடந்துட்டா வித்தின் 1 வீக்ல நம்ம நினைச்ச அமௌண்ட் எவ்வளவு வேணா சம்பாதிச்சிடலாம். அதாவது அப்படி நடக்காது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன நடக்குது, என்ன ட்ரெண்டு, அதாவது ட்ரெண்ட் எப்படி, மார்க்கெட் எப்பயுமே ஒரு டவுன் வந்தால் ஒரு ரிவர்சல் ஆகும், திருப்பி டவுனும் வரும். அந்த வெயிட் பண்ணணும், ரிவர்சல் ஆகுதா இல்லை டவுன் ஆகுது. ஒருவேளை நீங்கள் இங்கே புட் ஆப்ஷன் எடுத்துட்டா கூட இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்க. பட் மார்க்கெட் நாம நினைச்ச மாதிரி பிஇ மட்டும்தான் போகும்னு தயவு செய்து எப்பயும் ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. இது இந்த மாதிரி தான் லாஸ்ட்ல கொண்டு போய் முடியும். அதுக்கு தான் நம்ம சொல்றது டிசிப்ளின், சைக்காலஜி எவ்வளோ 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 இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
அது ரொம்ப 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 முக்கியம். எமோஷன், இந்த இடத்துல எமோஷன் தான் வேலை செய்யும். ஏன்னா மார்க்கெட் நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பிஇ 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 பிஇன்ட்டு. கால் மார்க்கெட் போகிறப்ப நம்ம அந்த மைண்டை மாற மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப இந்த ட்ரேடிங்க்கு நீங்கள் கரெக்ட் இல்லை. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் பிஇ வந்துட்டு காலும் போகும், கால் வந்துட்டு பிஇ வந்துட்டு காலும் போகும், கால் போயிட்டு பியும் வரும். எப்படி வேணா நடக்கும். நாம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். அந்த மாறுற மனசு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மார்க்கெட்ல நிலைச்சு நிற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 1000 ரூபாய் லாஸ்னாலும் அது பெரிய அமௌண்ட் தான், 10,000 ரூபாய் லாஸ்னாலும் அது பெரிய அமௌண்ட் தான். இப்போ இவர் சொன்ன மாதிரி 2.5 லட்சம் ரூபாய் லாஸ் ரொம்ப 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 பெரிய அமௌண்ட் தான். தயவுசெய்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பண்ணால் நீங்கள் ட்ரேடிங்கை சூதாட்டம் சொல்லிட்டு வெளியே ஈஸியாக போடுவீங்க. ஆனால் நம்ம இதை எப்படி கேப்சர் பண்ணுறது? தயவு செய்து அதுக்கு தான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ், டிசிப்ளின் டிசிப்ளின் டிசிப்ளின். ஒரு ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணி அது ஹிட் ஆகுது அவுட் விடுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமல் எந்த ட்ரேடராலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ட்ரேடராலையும் ஜெயிக்க முடியாது. திருப்பி 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 நான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா ஓகே, பட் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரே மாதிரி கரெக்டாக பண்ணோம்னா அடுத்த ட்ரேடில் அதை ப்ராஃபிட்டாக மாற்ற முடியும். அந்த பொறுமை, அந்த பேஷன் அவருக்கு இல்லை. ஆவரேஜ் பண்ணி லாஸை தாங்குறாரு, ஆனால் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறப்ப அது பண்ண மாட்டோம் நாம. இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கிளிப்பிங்கும் இதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப்பிங்கும் பாருங்கள். அந்த கிளிப்பிங்கில் லாஸ்ட்டாக உங்களுக்கு இதுக்கப்புறம் வரும், அது பாருங்கள். தயவுசெய்து ட்ரேடிங்காக பாருங்கள். தயவுசெய்து அது பிஸ்னஸாக பாருங்கள். அது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அதுக்கு தேவை நம்மளுக்கு டிசிப்ளின், சைக்காலஜி, எமோஷன். டிசிப்ளின், சைக்காலஜி, எமோஷன், டிபிஇ அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். டிபிஇ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிசிப்ளின், சைக்காலஜி, எமோஷன் இது 3 நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நீங்கள் ட்ரேடிங்கில் தெரியலனா கூட ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு வெளியே வர முடியும். எதுவுமே தெரியலனா கூட ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு வர முடியும். ஆனால் நம்ம இது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி தான் பிக் லாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் பண்ணாதீங்க. இது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பொருந்தும். இது மிகப்பெரிய தப்பு நடக்கும். கொண்டு போய் விட்டுரும். மிகப்பெரிய லாஸஸ் கொண்டு போய் விட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் வச்சுக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி சொல்கிறேன், நம்ம இந்த வியூஸ் போகுது, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மார்னிங் அப்டேட்டோட உங்களை திருப்பி நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை. ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், ட்ரேடிங்கில் மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா தப்பான ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களும் சரி, மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ட்ரேடிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நிறைய மென்டாஸ் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், எமோஷன்ஸ், இது 3த்துக்குமே கொடுக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒரு 3 months டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபைன் பண்ணால் போதும், ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், எமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் ஸ்டேஜ் ரீச் ஆக முடியும். வெறும் ஸ்ட்ராட்டஜியை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.